ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹண்ட்ஸ்மேன் இன் தி பார்க் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோக்கு கீழே ஹைப் தி வீடியோ அப்படின்னு சொல்லி வரும். அதுலேயே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்றோ பார்த்தலாமா? டைலன் மார்லேஸ் தாமஸ் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேம். அண்ட் நம்ம டைலன் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 27 அக்டோபர் 1914 பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு வெல்ஷ் பொயட் அண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் கோ ஜென்டில் இன் டு த குட் நைட் அப்படிங்கிற ஒரு போம். அண்ட் ஆக்சுவலி வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த போம் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த போம் எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941 எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1952 வந்து இந்த போமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் போம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஹண்ட்ஸ்மேன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகில் கூன் விழுந்திருக்கும் இல்லையா? அண்ட் அவங்க முதுகுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பொதி மாதிரி வந்து நேச்சராகவே வந்து விழுந்து அண்ட் அவங்க வந்து கூனை வளைச்சி போட்டு நடக்கிறவங்கள தான் வந்து ஹண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு மூவி நேம் கரெக்டாக தெரியல, பட் வந்து சூர்யா வந்து ஒரு படத்தில், அந்த படத்தில் வந்து ஜோதிகாவுமே உண்டு அண்ட் டபுள் ஆக்ஷனில் இருப்பாங்க சூர்யா. அண்ட் ஆக்சுவலி அவங்க அந்த மூவியில் வந்து ஜோதிகாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, சூர்யா வந்து இருப்பார் இல்லையா சின்னாவோ, அப்போது அந்த கேரக்டரோட நேம் சம்திங் எல்ஸ். அந்த கேரக்டரில் வர ஒரு பிக்சர் அப்பியரன்ஸ் மாதிரி தான் வந்து ஹன்ச் பேக்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அவர் வந்து ரொம்பவே போரான ஒரு ஹன்ச்மேன். அவருக்கு வந்து வீடு கிடையாது, ஒரு பப்ளிக் பார்க்கில் தான் வந்து இருக்கிறாரு. அண்ட் அவரை பற்றின ஒரு போம் தான். அந்த போம் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸாக வந்து ஒரு இர்ரெகுலர் லைன் லென்த்தில் வந்து இருக்கும். இத்தனை ஸ்டான்ஸால் வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலும் இத்தனை லைன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பொயட் வந்து அப்படிலாம் பார்த்து வந்து எழுதவே இல்லை. அண்ட் அவரோட லைஃப்பில் அவரை சுற்றி உள்ள மக்கள்லாம் அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த போம். அதில் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, த ஹண்ட்ஸ்மேன் இன் த பார்க் எ சாலிட்டரி மிஸ்டர். அவரை எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அவர் ரொம்பவே வந்து ஒரு தனிமையாகவே வந்து அந்த மரங்கள், அந்த பார்க்கில் உள்ள தண்ணி மரத்துக்கு நடுவில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியான ஒரு ஆள். அந்த அந்த பார்க் வந்து ஓப்பனிங் ஆன டைமில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அங்கே அந்த சொசைட்டியில் வந்து அவர் வந்து ஒரு விளையாட்டு பொருளாக வந்து மற்றவங்க எல்லாமே வந்து அவரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த ஹண்ட்ஸ்மேன் வந்து தனியாக இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவே மிசரபிளான ஸ்டேட்ஸில் இருக்கிறாரு. அந்த மரம், அங்கே உள்ள தண்ணி, செடி, அதே மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டுமே வந்து இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள ப்ரெட்டு துண்டெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்றாரு. அதாவது அங்கே யாராவது மிச்சம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே உள்ளதை வந்து சாப்பிட்றாரு. அப்புறம் பார்க்குன்னா அஃப்கோர்ஸ் ஃபவுண்டெயின் இருக்கும்ல, அந்த ஃபவுண்டெயினில் உள்ள தண்ணியை எடுத்து வந்து குடிக்கிறாரு. அதுவுமே வந்து அங்கே இப்போது எக்ஸாம்பிளுக்கு நிறைய இடங்கள்ல வந்து செயின்டு கப் இருக்கும். ஒரு இடத்துல வந்து கப்பு இருக்கும். அந்த கப்பை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சங்கிலி வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரியான வந்து ஒரு சங்கிலி போட்ட கப்பில் தான் வந்து அவர் வந்து தண்ணி குடிக்கிறாரு. அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள அந்த ஃபவுண்டைன் பேஸில் வந்து நம்ம பொயட்டுமே வந்து ஷிப்பெல்லாம் விட்டு வந்து விளையாடுவாராம். நைட் ஆனால் அவர் எங்கே தூங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாகோட கென்னல், டாகு தூங்குவோம் இல்லையா, ஒரு குட்டி வீடு மாதிரி, அந்த இடத்துல தான் வந்து அவர் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருமே வந்து அவரை வந்து ஒரு பேம்பரோ ஒரு மனுஷனா வந்து அவரை மதிக்கிறதே கிடையாது. அங்கே அந்த பார்க்கில் உள்ள ஒரு பறவைங்கள்லாம் வந்து எப்படி வந்து வருமோ அந்த டைமிங்லேயே வந்து அவருமே வந்து ஏர்லியராக வந்து வந்துடுறாரு. அந்த தண்ணி அங்கே எப்படி உட்கார்ந்துருக்குமோ, ஒரு தண்ணியால் தானாக நம்ம கோரி ஊற்றாமல் நவுல முடியாது இல்லையா, அதே மாதிரி இவருமே அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அவரை வந்து எல்லாருமே ஹே மிஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம நார்மலாகவே வந்து ஒருத்தவங்களை மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா மிஸ்டர்
அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நேமை சொல்லுவோம். மிஸ்ஸஸ், மிஸ்டர் அப்படின்னு சொல்லி மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து அவங்களோட நேமை சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். மிஸ்டர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு மரியாதை குறைச்சலான ஒரு வார்த்தை மாதிரி. அண்ட் அங்கே உள்ள பாய்ஸ் எல்லாமே வந்து அங்கே உள்ள டவுன்ஸில் இருந்து அந்த டவுனில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கூப்பிடுவாங்க. மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறது. அண்ட் அவங்களே வந்து மாற்றி மாற்றி வந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு, அவரை ரொம்பவே வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே உள்ள ஒரு குளம், ராக் மாதிரி தான். அவரோட லைஃபுமே வந்து ஒரு சிரிப்பே இல்லாமல் ஒரு ஷாக்கான பேப்பர் மாதிரி வந்து இருப்பார். அண்ட் அவரை எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அவரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூவில் இருக்கிற ஒரு அனிமல் மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள பார்க் கீப்பர் முதற்கொண்டு. அண்ட் அங்கே அவரோட ஸ்டிக்கு அண்ட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள குச்சி, அங்கே உள்ள இலை எல்லாமே வந்து இது பண்ணுவார். அண்ட் அங்கே உள்ள ஓல்டு டாக் ஸ்லீப்பர் அப்படி அதை எல்லாமே வந்து இவர் வந்து பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் அவருக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பாய்ஸ் எல்லாம் அந்த வில்வூட் ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை கூப்பிட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கிறது. அண்ட் அவங்க அங்கே டைகர் ஜம்ப் விளாடுவாங்க. அண்ட் அதெல்லாமே வந்து அவரோட கண்ணை சுற்றி சுற்றி வந்து இதெல்லாமே இருக்கும். அண்ட் அங்கே அவங்க கத்துறது, அந்த சவுண்டு எல்லாமே வந்து அவருக்கு கேட்கும். பட் எல்லாருமே வந்து அவரை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும். டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு விமனான ஒரு ஃபிகர் அவுட். அங்கே வந்து யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டால் விமன். அந்த டால் விமன் வந்து எப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக யங்காக வந்து இருக்கிறாங்களாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கூன்லாம் வளையாமல் இவர் வந்து வளைஞ்சு போயிருக்காரு இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக யங்காக ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க, டாலாக இருக்காங்களாம். ஸோ இது மூலியமாக வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும். அவர் வந்து தனிமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த விமன் வந்து அவங்களுக்காக வந்து நைட்டு வந்து அவங்களோட ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த நைட் எல்லாமே இந்த பார்க் எல்லாமே லாக் பண்ணி செயின் போட்ட அப்புறம் வந்து அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து இருக்கணும். அண்ட் அங்கே உள்ள அந்த ரேக்லிங், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே இல்லாத போதுமே வந்து அவங்க வந்து அங்கே இருக்கணும். அடல்ட்ஸ் மட்டுமே இல்லை, அங்கே உள்ள எல்லாருமே வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்க. த பேர்ட்ஸ், த கிராஸ், த ட்ரீஸ், த லேக் அண்ட் த வைல்ட் பாய்ஸ் இன்னசென்ட் அஸ் ஸ்ட்ராபெரி. அங்கே உள்ள வைல்ட் பாய்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ரொம்பவே இன்னசென்ட்டானவங்க. அண்ட் அவரோட அந்த ஹஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஹஞ்ச் அப்படின்னா அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பொதி வந்து அவரோட முதுகில் வந்து இருக்கிறது நேச்சர் தான். பட் ஆனாலுமே அவரோட டே டு டே லைஃப்பில் அதுதான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவர் வந்து அந்த டார்க்கான கென்னலில் தூங்குறாரு டெய்லி அப்படிங்கிறதோட இந்த போமை முடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்பவே எளிமையாக ஒரு வாழ்கிறதுக்கு வந்து வேறு ஒரு நல்ல வீடு கூட இல்லாத அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இருந்த ஒரு புவரான ஆள் தான் அவர். அவருக்குன்னு எந்த ஒரு கம்பேனியன்ஷிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அவருக்கு எல்லாருமே அவர் கிண்டல் பண்ணுறாங்க. அடல்ட்ஸாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எல்லாருமே அவர் மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அவருக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பிடிமானமே இல்லை, ஒரு சோல்ஸ் அப்படின்னே யாருமே இல்லை அப்படிங்கிறத தான் வந்து இந்த போமோட ஒரு தீமாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. நேச்சர், லோன்லினஸ் இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீமாக இருக்குது. அண்ட் சம்மரி இவ்வளோதான். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.